A number is multiplied by 0.5 and then 2.75 is added. The result is 8.25. What is the number? So questionல எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு நம்பர் ஓகேவா? அந்த நம்பர் வந்து 0.5ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2.75ஓட ஆட் பண்ணும்போது ஃபைனல் ரிசல்ட் வந்து 8.25 கிடைக்குது. ஸோ வாட் இஸ் தட் நம்பர்? அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லெட் த நம்பர் பி, அந்த நம்பர் என்னன்னு தெரியாதுல்ல, ஸோ அதுக்கு எக்ஸ்ன்னு நேம் கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ எக்ஸு இன்டூ மல்டிப்ளைடு இல்லையா பை 0.5ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் எது கூட ஆட் பண்ணுறாங்கன்னா 2.75ஓட ஆட் பண்ணுறாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது ஃபைனல் ரிசல்ட் வந்து 8.25. ஓகே, இப்போ இதில் நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் இன்டூ 0.5ன்னு இருக்குது. ஸோ போர்ட் மாஸ் படி பார்த்தா அடிஷன் ஃபஸ்ட்டு பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு பண்ணுவோமா? மல்டிப்ளிகேஷன் தானே. ஸோ 0.5 இன்டூ எக்ஸ் 0.5x ப்ளஸ் 2.75 equal to 8.25. Now 0.25x equal to 8.25. இங்கே இருக்க ப்ளஸ் 2.75 இங்கே வரும்போது மைனஸ் 2.75 ஆகும். ஸோ 8.25 மைனஸ் 2.75, 5 மைனஸ் 5 0. இங்கே 2ல் 7 போகாது. ஸோ என்ன பண்ணலாம்? பவரோ வாங்கலாமா? 7 இங்கே 1. ஸோ 12 மைனஸ் 7 5. 0.7 மைனஸ் 2 5. ஸோ 5.5 இல்லையா? 5.50. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இஸ் நாட் கன்சிடர்ட். அப்போ 5.5. 0.5x equal to 5.5. இதில் நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. 5.5 இங்கே மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது எக்ஸ் கூட 0.5. இங்கே வரும்போது டிவிஷன் ஆகும். டெசிமலில் டேரெக்டாக நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு டெசிமல் என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும். இப்போது 5.5 இருக்குது, 0.5 இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கிறதுனால நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 10ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 10 பண்ணணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கிறதுனால நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் 10ஆல் என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 10ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 0 இருந்துச்சுன்னா 100ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். நான் 5.5 இன்டூ 10 0 0 5 5 550. ஒரு நம்பர் தள்ளி தானே எப்பவுமே நம்ம எப்படி பார்ப்போம்? ரைட் சைட்லேருந்து தானே பார்ப்போம். ஸோ ரைட் சைட்லேருந்து ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட்டு. ஸோ 0 அப்படியே ஸ்கிப் பண்ணினா மேலே 55 வரும். ஓகே, பை நவ் 0.5 இன்டூ 10 0 0 5 0 0 5 0வா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர். ஓகேவா? ஸோ அது ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது. ஸோ ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட்டு 5 இல்லையா? 5 டேபிளில் 1 டைம் 1 டைம். ஸோ 11. எக்ஸ் ஈக்குவல் டு 11.